அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டேனே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். கீதா, அம்மா. எழில் தம்பியை நீ பார்த்த? இல்லையம்மா. சரி சரி. சரிம்மா. இத்தனை நாளா கயல் ஒருத்தி மட்டுமே நம்ம மொத்த குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனா இன்னைக்கு நம்ம இத்தனை பேர் இருந்தோம் அவளை ஒருத்தியை நம்மளால காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில இருக்கும். ஆனந்தி, வாமா. அண்ணே ஆனந்தி இல்லையா? அவளுக்கு ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. அதான் நேர்ல பாத்துட்டு போலான்னு வந்தேன். எங்கண்ணா இருக்கா? என்னம்மா சொல்ற? உன் வீட்டுல தான் இருக்குன்னு என்கிட்ட போன்ல சொன்னாலே. அண்ணே, ஏன் வீட்லயா? ஐயோ, நான் காலையில இருந்து வீட்ல தானே இருந்தேன். ஆனந்தி அங்க வரவே இல்லையே. டேய் அன்பே, ஆனந்திக்கு ஃபோன் பண்ணு. டேய் என்னாச்சுடா? அண்ணா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுண்ணா. சுவிட்ச் ஆஃபா? சரிம்மா, நீ கிளம்பு. அவ ஃபோன் பண்ணானா நீ வந்து போனதை சொல்ற. சரிண்ணே. ஆசானே, அவங்க வேற எதனா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்க போறாங்க. நம்பர் இருந்தா கால் பண்ணி பாருங்க. டேய் அன்பே, உங்ககிட்ட ஏதாவது நம்பர் இருந்தா ட்ரை பண்றேன். சரிண்ணா. அங்கேயும் வரலங்கிறாங்கடா. எங்க போயிருப்பா? அண்ணா, எனக்கு இப்பதானே ஞாபகம் வருது. தர்மலிங்க பெரியப்பா ஹாஸ்பிட்டல் வந்தப்போ கைலக்காவை கட்டிக்கிறதுக்காக ஒரு மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டு வந்தார்ல. ஆமா. அந்த மாப்பிள்ளைக்கு ஆனந்தியை கல்யாணம் பண்ணி வச்சா ஆபரேஷனுக்கு பணம் கொடுக்கறதா சொல்லியிருந்தாருண்ணா. டேய் என்னடா சொல்ற? ஆமாண்ணு, அம்மா தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க. ஆனா அம்மா அதுக்கு ஒத்துக்கலையேண்ணா. கௌதம் டாக்டர் 1 மணி நேரத்துக்குள்ள பணம் கட்ட சொல்லியிருந்தாருலண்ணா. நம்மளால பணத்தை ரெடி பண்ண முடியலையேன்னு முடிவு பண்ணிட்டு ஆனந்தி கைலக்காவை காப்பாத்துறதுக்காக பெரியப்பா சொன்ன மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ண போயிருப்பாளோ? அண்ணா, எனக்கு என்னமோ பயமா இருக்குண்ணே. டேய், இது இப்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? ஆசானே, முதல்ல உங்க பெரியப்பாக்கு ஃபோன் பண்ணுங்க. அன்பு பிரதர் சொல்ற மாதிரி எனக்கு என்னமோ ஆனந்தி பெரியப்பா கூட தான் இருக்கான்னு தோணுது. எனக்கு என்னமோ அவர் மேல தான் சந்தேகமா இருக்கு. டேய் சுமாரா, அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாரா? ஆசானே, உங்க நம்பிக்கை தூக்கி குப்பையில போட்டு முதல்ல அவர் போனை போடுங்க. வேணாம் ஆசானே, ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கறது என்ன ஆக போகுது? பண்ணுங்க. பெரியப்பா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா. அப்ப கன்ஃபார்ம். நான் தான் சொன்னல, எல்லாமே அந்த ஆளோட பிளானா தான் இருக்கும். டேய், அவர் தான் பண்ணிருப்பான்னு எப்படி நம்ப முடியும்? வேணா ஒண்ணு பண்ணலாம், வீட்லயே போய் பாப்போம் பெரியப்பா அங்க இருக்காரா இல்லையான்னு. அதுக்கு ஏன் வீட்டுக்கு போனோம்? ஆனந்த் பிரதருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா ஏதாச்சும் விஷயம் தெரிஞ்சா நம்ம சொல்ல போறாரு. சொல்லுங்க மூர்த்தி. ஆனந்த், பெரியப்பா வீட்டுல இருக்காரா? அவர் காலையிலே கிளம்பி எங்கேயோ வெளில போயிட்டாரு. இப்போ வரைக்கும் 2 பேர் ஆளே காணோம். எங்க போனாங்க கூட தெரியல. அப்படியா? சரி, நான் பெரியப்பாக்கு
ஃபோன் பண்ணிக்கிறேன். மூர்த்தி மூர்த்தி, கயல் ஓகே தானே? ஆ கயல் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கூப்பிட்றேன். பாய். என்ன சார் அங்கேயும் இல்லையா? இதுக்கு மேல நமக்கு சந்தேகமே வேணாம், இது அவர் வேலை தான். டேய் அண்ணா இப்ப என்னண்ணா பண்றது? ஆனந்தி எங்கன்னு போய் தேடுறது? ஆசானே, ஏற்கனவே கைல் சிஸ்டர் பார்த்த மாப்பிள்ளையோட அட்ரஸ் உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? இல்லடா, ஆனா அந்த வீட்டு அட்ரஸ் சண்முகன் எனக்கு தெரியும் நினைக்கிறேன். முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ணுங்க. சொல்லு தம்பி. சண்முகன, அந்த சங்கர்னு ஒரு சமையல்காரன் இருந்தான்ல, ஆ, இதுக்கு முன்னாடி கூட கையில பொண்ணு பார்க்க வந்திருந்தாரே. ஆமா, அவனுக்கு என்ன? இல்ல, அது அவரோட அட்ரஸ் என்னன்னு தெரியுமா? ஐயோ, எனக்கு தெரியாதப்பா. ஏன்பா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைண்ணே, அப்புறம் சொல்றேன். ஆ. அவரோட அட்ரஸ் வேணும், அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களேன். மூர்த்தி, கொஞ்ச நாளா மாரிமுத்துன்ற ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்தான். அவரை போய் பார்த்து விசாரிச்சா அவனை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்கும். சரிண்ணே, நான் உடனே கிளம்பி அங்க வரேன். நம்ம போய் அவரை பார்த்து விசாரிச்சுக்கலாம், சரிங்களா? சரிப்பா, வா. ஐயோ கடவுளே. ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தை கூப்பிடுறாங்க, உள்ள போ. சரி மாமா. என்ன இவ கப்பலே கவுந்து போன மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கா? ஐயோ, சீக்கிரம் இவளுக்கு கல்யாணத்தை வேற முடிக்கணுமே. என்னங்க சீக்கிரம் இங்க வாங்க. சீக்கிரம் வாங்க. என்ன? வாங்க அங்க பாருங்க அவ மூஞ்சிய எவ்வளவு சோகமா வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான்னு. என்னங்க, இந்நேரம் கல்யாணமே முடிஞ்சிருக்கணும். அந்த குடிகார அவன் கொடுக்குற புடவையை தான் கல்யாண பொண்ணு கட்டிக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். துணி எடுக்க போனவன ஆளை காணோம். அதை நினைச்சதான் எனக்கு அப்படியே பிபி எகிருதுங்க. எனக்கு என்னமோ அந்த கல்யாணம் நடக்காதோன்னு தோணுதுங்க. ஊத்த வாயை மூடுறி. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, அவ கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் போறோம்.